Hello everyone, welcome back to my channel. ICICI Bank ஓட quarterly Q3 result started அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டை வந்து பேஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி டியூஸ்டே மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகும். இன்கேஸ் ஐசிசி பேங்கோட ரிசல்ட்டை மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக எடுத்துச்சுன்னா பேங்க் நிஃப்டிலையும் ஐசிசி பேங்க்லையும் பை சைடில் வந்து ஸ்ட்ராங்கான வந்து பையிங் ப்ரெஷரை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஐசிசி பேங்கோட வந்து ரிசல்ட்டை வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவாக வந்து எடுத்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷரை பேங்க் நிஃப்டிலையும் ஐசிசி பேங்க்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி இந்த வந்து வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க வரோம். இது வந்து பேங்க் நிஃப்டியோட வீக்லி சார்ட்ல பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான வந்து பியரிஷ் கண்டிஷனுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இந்த வந்து பியரிஷ் ட்ரெண்டை ஐசிசி பேங்கோட வந்து ரிசல்ட் மாற்றுமான்னு நாளைக்கு வந்து தான் வந்து நம்மளுக்கு தெரியும். அமெரிக்கா மார்க்கெட் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ்ல தான் போகுது. சாட்டர்டே மார்க்கெட்டில் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஹை பார்த்தோம்னா 46,180. தென் வந்து க்ளோசிங் பார்த்தோம்னா 46,060. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டேவோட வந்து ஹை கிட்ட வந்து பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மேபி வந்து டியூஸ்டே மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகாம நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். 50 மினிட் சார்ட் பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணி அப்சைடில் வந்து எப்போ வந்து எடுக்கலாம்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட வந்து சார்ட் பேட்டர்ன் பார்த்தோம்னா 50 மினிட் சார்ட் பேட்டர்னில் ரெக்டாங்குலர் பேட்டர்னை வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த வந்து ரேஞ்சில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் வந்து 46,250 வந்து பேங்க் நிஃப்டி வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா பை சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம்னா 46,750, தென் 47,000, தென் ஃபைனலாக வந்து 47,250 வரையும் வந்து அப்சைடில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகலாம்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். டவுன் சைடில் வந்து எப்போ வந்துட்டு இருக்குன்னா ஒன்ஸ் வந்து சாட்டர்டேவோட வந்து லோ வந்து பேங்க் நிஃப்டி வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா 45,640 வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா செல்லிங் ப்ரெஷரை வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து டே சார்ட். ஸோ டே சார்ட்டில் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி ஒன்ஸ் வந்து 45,500 வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஈஸியாக வந்து இந்த வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். டவுன் சைடில் என்னுடைய வந்து டார்கெட் 45,000, தென் வந்து அப் சைடில் என்னுடைய வந்து டார்கெட் 47,250. இந்த வந்து ரெண்டு வந்து ரேஞ்சுக்குள்ள பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகலாம்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இது வந்து ஐசிசி பேங்கோட டே சார்ட். நம்ம டே சார்ட்டில் பார்த்தோம்னா ஐசிசி பேங்க் அசடின் ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து ஸ்டாக் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸ்டாக்கோட வந்து பிரேக் அவுட் பார்த்தோம்னா 1015 இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ஐசிசி பேங்க் இந்த வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஈஸியாக வந்து ஸ்டாக் இதோடைய வந்து ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணலாம்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 1040 வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஒரு வந்து புதிய வந்து ஹையை வந்து ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணலாம்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ அப்சைடில் ஐசிசி பேங்க் 1060 வரையும் வந்து போகலாம்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸ்டாக்ல வந்து இருக்கக்கூடிய வந்து நம்ம சப்போர்ட் பார்த்தோம்னா ஸ்டார்டட் லோ 995 வந்து ஸ்டாக்ல வந்து இருக்கக்கூடிய வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த வந்து சப்போர்ட்டை வந்து ஐசிசி பேங்க் வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஈஸியாக வந்து 970 வரையும் போகும். 970 ஸ்டாக்ல வந்து ஒரு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தோம்னா 960, அதையும் வந்து ஸ்டாக் வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா ஃபைனலாக வந்து டவுன் சைடில் 940 வரையும் வந்து ஐசிசி பேங்க் போகலாம்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். தென் ஸ்டாக்ல பார்த்தோம்னா ஒரு வந்து நல்ல வந்து பையிங் ப்ரெஷர் இருக்கு. ஏன் சொல்றேன்னா லாஸ்ட் வந்து ஒரு வந்து 3 வந்து நம்ம ட்ரேடிங்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு வந்து நல்ல வந்து பையிங். இது வந்து ஐசிசி பேங்கோட வீக்லி ஷேர்ல பார்த்தோம்னா ஐசிசி பேங்க் ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஹேமர் கண்டிஸ்டிக்கை வந்து ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இந்த வந்து ஸ்டாக்ல பையர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்கன்னு நாளைக்கு தான் வந்து நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஸ்டாக்குடைய வந்து மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்ல பார்த்தோம்னா ஐசிசி பேங்க் ஒரு ஸ்ட்ராங்கான வந்து சார்ட் பேட்டர்னை வந்து ஸ்டாக் ஃபார்ம் பண்ணுது. ஸ்டாக் பார்த்தோம்னா 300ல இருந்து 1000 வரையும் ஒரு நல்ல ரேலி. ஸ்டாக்கோட வந்து சார்ட் பேட்டர்ன் ஹையர் ஹை, தென் வந்து ஹையர் லோ வந்து ஸ்டாக் ஃபார்ம் பண்ணுது. ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இந்த வந்து சேனலை வந்து ப்ரோக் பண்ணுமான்னு நாளைக்கு வந்து ட்ரேடிங் செஷன்ல நம்மளுக்கு தெரியும்.
ஓகே வியூவர்ஸ், இந்த வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.